இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மொத்த உலகத்தையும் காக்கக்கூடிய பரமேஸ்வரர் தான் நாராயணர். அவரை ஒருபோதும் அழிக்க முடியாது. தேவி, இல்லை நாராயணரே, இன்று தாங்கள் என்னை தடுக்க கூடாது. விவாகம் நடந்த போது நாம் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து கொண்டோம். ஒரு வாக்கை நீங்களும் கொடுத்துள்ளீர். அதாவது எனது அவமானம் தங்களது அவமானமாகும். அப்பொழுது நானும் ஒரு வாக்கு கொடுத்துள்ளேன், தங்களது அவமானம் எனது அவமானமாகும் என்று. அதற்கான பழியை நான் நிச்சயம் வாங்குவேன். அதோடு இன்று உங்களது இந்த அவமானத்திற்கான பதில் நாராயணருக்கு லக்ஷ்மி கொடுப்பாள். இரண்யகசப், உடனே சென்று இந்த நாராயணரின் சிலையை உடைத்து விடு. அங்கே பாருங்கள், நாராயணரை அவமதித்ததற்கு பழி வாங்க லக்ஷ்மியே நேரில் வந்து விட்டார். இன்று சமிருதியின் தேவி லக்ஷ்மி வரவில்லை, நாராயணரின் அர்த்தாங்கினி அவரின் லக்ஷ்மி வந்திருக்கிறேன். நாராயண நாராயண, உங்கள் புகழை போற்றுகிறோம் நாராயணரே. இந்த உலகத்திற்கு சமநிலையை ஏற்படுத்தி செழிப்பெனும் ஆசிர்வாதத்தை கொடுத்து தம்பதிகளாக வாழ்வதின் இலக்கணம், அதோடு தம்பதிகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான கல்வியையும் கற்றுக் கொடுக்கிறீர்கள். என் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தை கவனித்தாயா? இந்த குங்குமத்தை நன்றாக கவனியுங்கள். உங்கள் மகனிடம் கூறுங்கள், ஒரு மனைவியின் நெற்றியில் இருக்கும் குங்குமம் அவளது கணவனின் பாதுகாப்பு கவசமாவே விளங்கும். அதன் ஆற்றலும் சென் நிறமும் தன் கணவனின் சௌபாகியத்திற்கு சாட்சியாகும். ஆகையால் இன்று நான் என் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தை சாட்சியாக வைத்து சவால் விடுகிறேன். இந்த ஸ்திரீ இருக்கும் வரையில் அவளது நாராயணரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நேரடியாகவும் முடியாது, மறைமுகமாகவும் முடியாது. போதும், பேசியது போதும். உங்களது தைரியமும் நம்பிக்கையும் நியாயமானதுதான். ஆனால் அது எப்பொழுதுமே வெற்றி பெறாது. இந்த சிலையும் நிற்காது. நாராயணரின் தகுதியும் நிற்கப் போவதில்லை. நாராயணரே, நீங்கள் இருவரும் இந்த உலகத்திற்கு செய்தியை கொடுக்கிறீர்கள். கணவனும் மனைவியும் ஒருமுறை தங்களது கரங்களை கோர்த்து கொண்டு விட்டாலும், இருவரும் பக்கத்தில் நிற்க முடிவெடுத்து விட்டாலும் அவர்களின் சக்தி இரட்டிப்பாகிவிடும். அவர்களின் சங்கடங்கள் மாயமாக மறைந்துவிடும். மொத்த அசுர உலகத்தில் யாரிடமாவது சக்தி இருந்தால் வாருங்கள், என்னுடைய நாராயணரின் சிலையை உடைத்து காட்டுங்கள். வாருங்கள். உங்கள் சக்தி என்னவென்று காட்டுங்கள். அந்த சிலையை சுக்குநூறாக்குங்கள். நில் சகோதரா, இந்த துட்ச காரியத்தை சாதாரண வீரனை செய்து விடுவான். செல், தேவி லக்ஷ்மியின் கண்களுக்கு முன்னால் நாராயணரின் சிலையையும் இவர்கள் நம்பிக்கையையும் உடைத்து விடு. இரண்டையும் அழித்து விடு.
இரண்யாக்ஷா, உனக்கு முன்னரே நாராயணர் எனக்கு எதிரியாவார். அதனால் இந்த சிலையை நான் உடைக்கப் போகிறேன். மகாபலி, உங்கள் முயற்சியும் வீண்தான். எதை நீ சிலை என்று நினைக்கிறாயோ அது வெறும் சிலை மட்டுமல்ல, என்னுடைய நம்பிக்கையாகும். ஸ்ரீ நாராயணர் மீது வைத்துள்ள நம்பிக்கை. யாராலும் அதை உடைக்க முடியாது. நில் சகோதரா, அசுரர்களின் பலம் என்னவென்று நான் காட்டுகிறேன். இரண்யாக்ஷா, செல். உன் தாய் அவமானத்தால் தலை குனிந்து விடக்கூடாது. தைரியமாக இருங்கள் தாயே. இந்த பூமியை காப்பவரை இந்த பூமிக்கு சமமாக்கி காட்டுகிறேன். மகனே, தேவி லக்ஷ்மியின் நம்பிக்கையை முழுவதுமாக அழித்துவிடு. இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். நீ தாக்குதலை யார் மீது நடத்துகிறாய் என்று பார். எங்களின் பரம சத்ருவான நாராயணர் மீதுதான். இரண்யாட்ச், இரண்யகசப், என்னுடைய சுவாமி நாராயணரனின் குங்குமத்தால் செய்த இந்த சிலையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகையால் யோசி, நாராயணரை எவ்வாறு நீ எதிர்கொள்ளப் போகிறாய்? இப்போதும் நேரம் உள்ளது. தர்மத்தை நோக்கி செல். நாராயணனின் பக்தியில் லயித்திரு. இல்லையேல் போதும் தேவி. அசுரர்களுக்கு அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் சொல்ல எனக்கு மட்டுமே உரிமை உள்ளது. அதாவது அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கே உண்டு. உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படியெனில் உங்களது கடமையை நிறைவேற்றுங்கள். அல்லது என்னுடைய இந்த அறிவுரையை எனது கடைசி எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள்.